ஹார்ட்டு மட்டும் செக் பண்ண வேண்டியது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கரில் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். சிரமமே கிடையாது. ஓபி எல்லாம் நல்லா சென்சஸ் நல்லா போன மாதம் 500 ஆகும். ஓகே, நீ எப்போ சாதாரணமாக பேசணும்? நல்லா ஸ்டேபிளாக இருக்கேன். இன்னைக்கு மொபிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு இது மட்டும் செக் பண்ண வேண்டியது, அதுவும் பண்ணிக்க போகிறோம். பேஸ்மேக்கரில் இருக்கிறதுனால பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க. எக்கோ கார்டியோகிராமும் நேற்று பண்ணியிருக்காங்க. இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நீ எப்படி இருக்க பாலாஜி? ஸ்டேபிளாக இருக்கேன். ஸ்டேபிள். சிரமமே கிடையாது. ஓபி எல்லாம் நல்லா சென்சஸ் நல்லா போன மாதம் 500 ஆகும். ஓகே, தனது உடல்நிலை சீராக உள்ளதாக டாக்டர் பாலாஜி கூறும் வீடியோ ஆனது வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். பெரும் சர்ச்சைக்கு இடையே புற்றுநோய் மருத்துவத்துறை தலைவர் பாலாஜி நேற்று கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்த நிலையில் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர் மருத்துவ சிகிச்சையில் இருந்து வரும் மருத்துவர் பாலாஜியை சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அலுவலர்கள் இன்று காலை சந்தித்து அவரது உடல் நலம் குறித்து ஆறுதலுக்கு கூறிய போது, அப்போது சிகிச்சை பெற்று வரக்கூடிய மருத்துவர் பாலாஜி தனது உடல் நலம் சீராகவும் உள்ளதாகவும் பேசிய வீடியோவானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்துறையால் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த வீடியோ குறித்து மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அலுவலர்கள் சென்று அவரது உடல் நலம் குறித்து கேட்டறிந்தது மட்டுமல்லாமல் ஆறுதல் குறித்து இது போன்ற சம்பவங்கள் தொடர்பாகவும் அவரிடம் கேட்டறிந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மருத்துவர் பாலாஜியின் உடல் நேற்றிலிருந்து இன்று மிகவும் முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் மிகவும் நலனுடன் இன்னும் ஒரு நாட்களில் அவர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பிலும் மருத்துவ சிகிச்சையிலும் இருந்து வருகிறார். இது குறித்து மற்ற மருத்துவர்களும் அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்வதற்கு தேவையான தனி குழு ஒன்றும் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார்.